அண்ணே, ஆஹா ஆஹா, மிஸ் ஆகி போச்சு. என்னங்க பிரதர் நீங்க? ஒரு மனுஷன் அசந்த படம் தூங்கினா எழுப்பி விடுவோம் இல்லையா? நேற்று இப்படி தான் ஹோட்டல் போனா நீங்களா போய் பில்லு கொடுக்குறீங்க, சினிமா போனா நீங்களா போய் டிக்கெட் எடுக்கிறீங்க. நாளைக்கு உங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகி முதல்ல வரும்னா எங்களை விட்டுப்பட்டு நீங்க மட்டும் தனியா போயிருங்க போல இருக்கு. ஐயோ ஐயோ, மறுபடியும் பண்ணிக்கிறீங்க அண்ணே, மறுபடியும் பண்ணிக்கிறீங்க. வீட்டுக்கு வா, ரிப்பன் கட்டி பூவும் சுத்தி விடுறேன். அண்ணே அண்ணே பிரதர், ஐயா யாராச்சும் உதவி பண்ணுங்க. ஐயா உதவி பண்ணுங்க, உதவி பண்ணுங்க ஐயா. ஐயா ஐயா, என்ன அது? யார் யாரு? தர்ம தர்மனா? தர்மன் சொல்லி 10 பைசா கொடுக்குற நீ ஒரு மனுஷனா? ஐயா ஐயா, இங்க எங்கடா வந்தீங்க? இவங்க எல்லாம் யார்? அது வேற விஷயமா. போங்கடா, போய் ஆபீஸ் வந்து வரேன். ஆபீஸா? உங்களுக்கு ஏது ஆபீஸ்? நேரங்காலம் தெரியாம தாயம்மா, வீடுதான் ஆபீஸ். போங்கடா. அந்த வேலை நடிக்க பணம் கொடுத்து அமிச்சீங்களே, அங்க நடக்க கூடாத விஷயம் எல்லாம் நடந்து போச்சு. என்னது? வேலை நடிக்க பணம் கொடுத்தாரா? அங்கிள், நீங்க வேலையில என்ன பண்ணீங்க சொல்லுங்க. அது ஐயா, நாங்க வேலை நடிச்சையா, வேலை எங்களை திருப்படிச்சாயா, எங்களுக்கு கோவம் வந்து கை வேற கால் வர பிச்சுதையா. அவனை ஆஸ்பத்திரிக்கு அள்ளிட்டு போயிருக்காங்கயா. ஐயா, போலீஸ் கேஸ்னு வந்தா எங்களை நீதாயா காப்பாத்தணும் ஐயா. அங்கிள், என் வேலைக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன். ஐயோ சுமதி, இப்படி பண்ணிட்டீங்களே. முன்னாடி வெக்கப்படுறது பின்னாடி தெரியுதுன்னு கண்ணாடி மாதிரி சொன்ன பையனையா அடிக்க சொன்னீங்க? ஐயோ, எனக்கு தலையெல்லாம் சுத்துதே. ஏன் மீச, ஏதோ சக்கரம் கிக்கரம்லாம் வாங்கினேன்னு விட்டீங்களே, அதெல்லாம் இப்படி பிராடி பண்ணி தான் வாங்குனீங்களா? காத்திருந்த கண்களே, மேடம், மிஸ்டர் வேலையில எந்த வார்டுல அட்மிட் பண்ணிருக்காங்க? அநேகமா அந்த கேஸ் நேரம் போயிருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கு நீங்க எமர்ஜென்சி வார்டுல போய் பாருங்க. வேலை தப்பிச்சிட்டாரா? உங்ககிட்ட இருந்து வேலை தப்பிச்சிட்டாரா? பழனிமலை முருகா, மருதமலை முருகா, சோறுபடை வீடு கொண்டவனு, 6 படை வீடு கொண்டவனு, எங்க வேலை காப்பாத்துன்னு நாங்கெல்லாம் உங்ககிட்ட வந்து முறையிடலாம். ஆனா அந்த வேலனுக்கே ஒரு ஆபத்துன்னா நாங்க யாரையும் போய் வரு. காதலாவது கத்திரிக்காயாவது கொலகார பொண்ணா இருப்பா போலடா அந்த பாவி. வேலை பழப்பானா? டவுட் தாண்டா. நட்டு போல்ட் எல்லாம் போட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பழி வாங்கி தரோம் அந்த பத்திரகாளி. நிறுத்துங்க. நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி நான் கொலைகாரி இல்ல. என் மாமா தான் தெரியாம இதெல்லாம் செஞ்சுட்டாரு. தெரிஞ்சுதான் அந்த கமலாடி ஆளைய தீர்த்திருப்பானா? இத பாருங்க, நான் அவரை உடனே பார்க்கணும். அவரு எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. கையை காலெல்லாம் தரியா கலட்டி இந்த பக்கத்தை கொண்டு போனாங்க. கடைசியா கொண்டு போறது கையா காலாடா? காலு காலு காலு. ஐயோ, இப்ப அவர் எங்க இருக்காரு? அள்ளி போட்டு போயிருக்க. வேலன், 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 வேலன். சைலன்ஸ். ஒரு சின்ன அதிர்ச்சி கூட இந்த உடம்பால தாங்க முடியாது. ஏதோ உதிர்ந்து போன கை கால்களை மூட்டை கட்டி கொண்டாந்தாங்க. அதை ஒன்னா சேர்த்து ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அடிச்ச அடியில ஒரு காதை வேற காணும். அதை தேடி கண்டுபிடிக்க ஆளுங்களை அமைச்சிருக்கோம். வேலன், 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 வேலன். கையெடுமா. ஏமா, நீ என்ன குமரி பெண்ணா இல்ல குமிட்டி எடுப்பா? நீ உடம்ப தொட்ட உடனே இங்க ரத்தம் கொதிக்குது. ஆமா, நீ யாருமா? நான் இவரோட காதலி. சும்மாவா ரத்தம் கொதிக்கும்? இவன் இன்னும் உயிரோட இருக்காங்கிறத இப்ப டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். நர்ஸ், Sub-Zero solution. பாத்தியாமா, இப்படி எல்லாம் செஞ்சுதான் இவன் உயிரோட இருக்காங்கிற விஷயத்தை நாங்களே தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நர்ஸ், ஒரு முக்கியமான விஷயம். உரு தெரியாத இவனை மறுபடியும் உருப்படியா உயிரோட பார்க்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அமெரிக்காவில இருந்து கார்டியாலஜி மெஷின் ஒன்ன வாங்கியே தீரணும். டாக்டர், எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல, உடனே வாங்கிடுங்க. குத்து மதிப்பா
5 லட்சம் ரூபாய் ஆகும், பரவாயில்லையா? அது ஒண்ணு இல்ல, ரத்த கொதிப்பு. அவன் கையில கொத்து சாவியை கொடுத்தா சரியா போயிடும். இவரை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு லட்சம் ஆனாலும் செலவு பண்ண நான் தயாரா இருக்கேன். ரத்த கொதிப்பு தவணை முறையில் வந்து உடனடியா மிஷின் வந்தா தான் அதை அடக்க முடியும். வாமா, பேசிக்கிட்டே போவோம். வேலை வாமா. அட பாவி, இப்படி கரன்னு கறக்குறானே. இருக்கிறவங்க கிட்ட தானே சார் கறக்க முடியும். ஆளாகப்பட்டா போதும், ரத்தத்தையே உறிஞ்சிருவாரு. எங்களுக்கே 6 மாசம் சம்பளம் பாக்கி. ஏதோ எங்க அதிர்ஷ்டம், நீங்க வந்து மாட்டுனீங்க சார். வர்ற மாதிரி இருக்கு சார். போயிட்டு வாங்கலாமா? இதெல்லாம் எங்கிட்ட ஐயோ, அது இல்ல சார், உங்க லவ்வர். ஐயோ, மூடுங்க மூஞ்ச மூடுமா. ஐயோ, என்ன ஆஸ்பத்திரிடா இது, ஏன் மூஞ்ச மூடுமா? கரெக்டா 5 லட்சம் ரூபாய் எடுத்துக்காண்டி இது உடனே ஆஸ்பத்திரி கொண்டு சொல்லிருக்காங்க மேடம். சிவமணி, பணம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அந்த பையன் எப்படியாவது பொழைச்சாகணும். இந்த மீசக்காரர் பண்ண கூத்து அந்த பையன் உசுருக்கே ஆபத்தா போயிடுச்சே. அவன் பார்வதி பையங்கிற சந்தேகத்திலே ஏதோ பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி, அதையும் நான் கவனிச்சுக்கிறேன். டாக்டர், நான் இவரோட கொஞ்சம் பேசலாமா? ஆனா உன்ன இத தூக்கப்படாது. டவுன் டவுன். டாக்டர், வேலன் விரல் என்ன பம்பு செட்டு மாதிரி இருக்கு. என்ன ஒண்ணு இல்ல, வேலை பார். ஏதோ 1-2 வார்த்தை பேசுவான். முயற்சி பண்ணி பாரு. வேலன், ஏதோ தெரியாம எங்க மாமா இப்படி பண்ணிட்டாரு. என்ன மன்னிச்சிருங்க வேலன். ஏதாவது பேசுங்க வேலன். 1 அப்புறம் 2 வேலன், உங்க மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். 1 2 டாக்டர், இவர் 1-2 மேல பேசவே மாட்டேங்கிறாரு. நான் தான் ஏற்கனவே சொன்னேனேம்மா, ஒருவேளை புஷ்டியான ஆகாரம் கொடுத்தா. பல்லாங்குழி மாதிரி 3 ஓட்டை இருக்கு. இது எங்க புஷ்டியான ஆகாரத்தை வச்சு திணிக்கிறது? பத்தாவதுக்கு இது வேற உள்ள வெளியே வந்து போகுது. அம்மணி, 1 2 சொல்றதுக்கே இவ்வளவு லேட் பண்றான். இனி 3 சொல்றதுன்னா முடியா நரைச்சு போயிடும். நாங்க வர்றோம். டேய் வாங்கடா போலாம். வேலன், வேலன். எஸ் கம் இன். கண்டிப்பா நான் நாளைக்கு உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரேன். சீ, naughty. Why? கை கஷ்டது. அம்மா அம்மா, மெட்ராஸ்ல இருந்து எப்பப்ப வந்த? இப்பதாம்மா வந்தேன். மெட்ராஸ்ல வேலை யாரோ அடிச்சு போட்டாங்கம்மா. கை கால்லாம் உடைஞ்சு ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்கம்மா. டேய் மணி, என்ன விடுறா. இல்லடா. நான் வர மாட்டேன்டா. இந்த ஆஸ்பத்திரி பீத்த சோத்து தின்னு தின்னு என் நாக்கு இத்து போச்சு. நான் மாட்டேன். அதுக்கு அந்த ஃப்ரூட் ராமசாமி சோரே மேல. அக்கா, நர்சக்கா, என்ன தம்பி? நீங்க எல்லாம் எங்கக்கா சாப்பிடுறீங்க? வாயிலடா. அம்மா. தாயே, நல்ல சோறு சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுமா. அடச்சி, இவங்க வேலனோட அம்மாடா. தம்பி, நீ மனு தம்பி தானே? ஆமாம்மா. இது கருவாடுங்களா? இல்ல தம்பி, என் வேலை எப்படி இருக்கா? இங்கதாங்க அடக்கம் பண்ணிருக்காங்க. ஐயோ, வேலா. அம்மா, வாங்கம்மா, வாங்க. எங்க பையன் வேலா? இங்கதான் அடக்கி வச்சிருக்காங்க. இது அட்மிட் பண்ணிருக்காங்க. வேலா. பையன் வாங்கிடா. ஐயோ, வேலா. ஐயோ, என் புள்ளைக்கு என்ன பாச்சு? வேலா. வேலா. ஐயோ, எங்க பையன் புள்ள? யாரு? எங்கப்பா சொல்லுங்க. அம்மா. வேலா, வேலா. நீ எப்ப வந்த? ஒண்ணு ஆகலையேப்பா. எனக்கு ஒண்ணு இல்லம்மா, நான் சும்மா பாத்துறேன். என்னடா உனக்கு ஒண்ணுமே ஆகல, ஒண்ணுக்கு தான் போயிருக்கான். கொஞ்சம் லேட்டா வருவான்னு சொன்னேன். அதுக்குள்ள உணர்ச்சி வசப்பட்டு மண்டை ஓட்ட பிதிக்கிட்டாங்கப்பா. கண்ணா, வேலா, உனக்கு என்னடா ஆச்சு? எனக்கு உன்னை யாரோ ஒண்ணும் இல்ல. அடிச்சு போட்டாங்கன்னு சொல்லிட்டாங்களே. நான் பாத்துட்டு போயிட்டேன்டா. ஆமா, நாங்க கூட உதறி போயிட்டோம். சீ, இது பதறி போயிட்டோம். எனக்கு ஒண்ணு இல்லம்மா. உனக்கு ஒண்ணு ஆகலையே. ஒண்ணு இல்ல, நீ உட்கார் உட்கார். காலு காலு. டேய், அது பழைய கால். நீ உட்காருமா. பதறாதம்மா, உனக்கு உடம்பு முடியாம ஆயிடும். என்னம்மா அது? நீ தானே சொன்ன 1000 போய் சொல்லி அது சுமதியை கல்யாணம் பண்ணிக்கன்னு. 500 சொல்லிருக்கிறேன். காதல் வசப்படுற மாதிரி இருக்குது. மத்தபடி இது எல்லாமே செட்டப் தான். சுமதியை நீ பாத்தியா? எப்படி இருக்கா? ம், ம். நல்லா இல்லையா? ஓ ப்ரோ, அந்த சும்மா இருக்கடா. நல்லா இருக்கம்மா. அப்படியா? எனக்கும் பார்க்கணும் போல இருக்குடா. நம்ம பார்க்கலாம், அதுல பிரச்சனை இல்ல. ஆனா அந்த பொண்ணு உன்ன பாத்துருச்சுன்னு வச்சுக்க, கதை கதல் ஆயிடும். அதுக்கப்புறம் குடும்பங்கள் இணைத்தல் கொள்கை இதெல்லாம் பணால் ஆயிடும். அப்படின்னு வேண்டாம். ஏய் மனோ, அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போ, அவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். ஏன் மீசக்காரர், நீங்க பண்ணது உங்களுக்கே நல்லா இருக்கா? பொழுது விடிஞ்சு பொழுது போனா என் பொண்ணு ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்குமா கடந்து தவியா தவிக்கிறாளே. நீங்க ஒரு தரமா அந்த பையனை போய் பாத்தீங்களா? தாயம்மா, தெரியாதனமா ஆளுங்கள்ட்ட பணத்தை கொடுத்து அவனை அடிக்க சொன்னேன். இப்படி வினையாகும் நான் நினைக்கவே இல்லை. டாக்டருக்கும் பணத்தை கொடுத்து அவனை எப்படியாவது ஒட்டு மொத்தமா ஒட்டி நடக்கிற அளவுக்கு செஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன். அந்த பையன் மட்டும் நடமாடல, நீங்க தெருவுல நடமாட முடியாது. போலீஸ் ஆபீசர் பண்ற வேலையாது. முழிங்க.
யோ, என்ன சக்கு சக்கிட்டு புல்லு வெட்ட போறியா நீ? ஃபுல்லாவே வெட்ட போறேன். இத பாரமா, கடைசியா இவங்கிட்ட ஏதாவது பேசணும்னு ஆசைப்பட்டா பேசிடு. ஏப்பா அந்த பொண்ணை என்ன நாளைக்கு தூக்கிலே போட போறாங்க? ஏய் சும்மா வளவளன்னு பேசிட்டு அந்த பொண்ணு ஏதோ 2 வார்த்தை ஆசையா பேசணும்னு ஆசைப்படுது. நீ பேசுமா கிட்ட வா. பேசு. அப்பா, நல்ல சென்ட். வேலன் ஐ லவ் யூ. ஏமா, இத விட்டா உனக்கு வேற எதுவுமே பேச தெரியாதா? பின்ன இது என்ன ரேஷன் கடையா? அரிசி சீனி எல்லாம் கேக்குறதுக்கு லவ் வேர்ட்ஸ் அடாயா பேசுவாங்க. இதுக்கு முன்னால குதிரைக்கு முடி வெட்டிட்டு இருந்தியா? கரெக்டா ஒத்துக்கறா. வேலன், உங்களை திரும்பவும் முழுசா பார்க்க போறேன். சந்தோஷத்துல இருக்கேன். மூஞ்சிய திறந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிய போகுது நீ எத்தனை சந்தோஷத்தை இழக்க போற, எத்தனை துக்கத்தை ஏத்துக்க போறேன்னு. In my medical experience, பல பேரை கொலை பண்ணிருக்கிறேன். சைலன்ஸ். இந்த பாருமா, நீ என்ன உண்மையாவே இது லவ் பண்றியா? இந்த பாவி பசங்க உடம்பெல்லாம் கட்டு போட்டு அப்பப்ப கண்ணை காணோம், மூக்க காணோம், காதை காணோம், நாக்க காணோம்னு காணோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. மூஞ்சி எப்படி இருக்கோ தெரியாது. நான் எப்படி இருந்தாலும் நீ என்ன காதலிப்பியா? எனக்கு கண்ணு, காது, மூக்கு இதெல்லாம் முக்கியம் இல்ல. உங்க மனசு மட்டும்தான் முக்கியம். அது முழுசா கிடைச்சா எனக்கு போதும். இது உள்ள இருந்து வர வார்த்தை சுமத்தி எனக்கும் அது கிடைச்சா போதும். பாத்தியா, யங் லவ்வர்ஸ் அது மட்டும் கிடைச்சா போதும்ங்கறாங்க. கிடைக்கலாம், கிடைக்கலாமா? கிடைக்கும். எதுக்கும் உன் இஷ்ட தேவதையை வேண்டிக்கமா. எதுக்கும் நீ உன் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்க. எதுக்கு? ஏதாவது ஏடா ஓடமா நடந்துருச்சுன்னா அறுப்புக்கு வந்த பண்ணி மாதிரி ஒன்னு ஆக்கிடுவேன். கொஞ்சம் தள்ளி நில்லுமா. டாக்டர் பாத்து. கழுத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். என்ன கை நடுங்குது? தண்ணி அடிக்கிற பழக்கம் உண்டா? சும்மா தான் நிக்கிறீங்க. கைய பிடிச்சுங்க, உதறது இல்ல. இது வேறயா? வெட்டு 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 வெட்டு. அங்க இல்ல, அது எடுத்து விட்டு அப்படியே ஜம்ப் பண்ணு. வெட்டு வெட்டு. போது முடியா, மிச்சத்தை உருவிக்கலாம். முழுசா மூஞ்சி இருக்கான்னு காட்டு. ஹலோ யோ, அது டெலிபோனா? வாயில காசு போட்டு காதுல பேசுறதுக்கு? நான் எந்திரிச்சதும் சுமதியை தான் பார்க்கணும். சுமதி எங்க? சுமதி எங்க? கவலையில இழைச்சிருப்பியோன்னு நினைச்சேன்.